வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம 2 லெவல்ஸ் எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கொடுத்தோம், சப்போர்ட் லெவலும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சேர்ந்து எல்லோ தாண்டவே முடியல அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொல்லியிருந்தோம். அதுலேயும் சப்போர்ட் லெவல் அந்த கிரீன் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது ஓப்பனே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ் தான். கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் ஒரு 2 மணிக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டை இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு மூவ் பிடிச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா முடியறதுக்குள்ளே அந்த இடத்த ஒன்று பாட்டிட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த தேர்ட் சப்போர்ட் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி அதான் சொல்லியிருந்தோம், வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாம் ஜோன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும். அது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எல்லோ ஜோன் பிரேக் பண்ண மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஓப்பனே கிட்டத்தட்ட ஒரு 1273 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சேஞ்சாக மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. இதுக்குள்ளே தான் கீழேயும் பிரேக் பண்ணல, மேலேயும் பிரேக் பண்ணல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2.15 தான் இந்த இடத்துல பிரேக் பண்ணால், அதுவும் பெருசாக க்ளோஸ் கூட வைக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த சைட்வேஸ் ரேஞ்சிலே முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டினா தான் மார்க்கெட்டில் பை, இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் ஃபால். அதுபோல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ஃபால் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1500 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் செட்டப்லேருந்து 2 மணிக்கு பிறகு ஒரு பிரேக் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சு இறங்கியிருக்கு அடுத்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து லேசாக வயலேட் பண்ணிடுறாங்க. சப்போர்ட் மேலே க்ளோசிங் இருக்குது. இதுபடி பார்த்தா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டேயோட லோவை பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அப்சைடு திரும்பறதுக்கான ஒரு செட்டப் தான் தெரியுது. நாளைய மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை டேயோட ஹைக்கு மேலே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். எது வரைக்கும்னா நம்ம முன்னாடியே கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இந்த லெவல். இந்த பிப்ரவரி 27 ரெட் கேண்டோட ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான், அதாவது 25,465 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக தான் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த 22,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 21,740 டே சப்போர்ட்டில் அடுத்த சப்போர்ட் தான். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து ஒரு அப்சைடெல்லாம் சைடு செட்டப் போட்டு ஸ்பின்னிங் டாப் போகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி டேவோட ஹைக்கு கொஞ்சம் கீழே 24,584 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,678, தேர்ட் வந்து 24,808. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,437 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,385 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு டேயோட லோவுக்கு கொஞ்சம் மேலே 24,354. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக அங்கே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து இல்லை ஃபஸ்ட்டில் எடுத்தாலும் சரி, இல்லைனா இந்த செகண்டோட தேர்டுக்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீழோட எல்லோ ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் அடுத்து டவுனுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு மார்க்கெட் ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் எல்லோ ஜோனில் எடுத்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் நம்ம கொடுத்த எல்லோ ஜோனுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் அடுத்த புள்ளி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு எல்லோ ஜோனுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு நல்ல ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட்டே இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. இப்போ இந்த ஹைட்டு லொக்கேஷனில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. அப்படியே பாலானாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த கேண்டில் லோ, அதாவது 57,828 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டியும் அதுமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ரெண்டாவது, இந்த ஹையை மார்க்கெட் எப்போ புல்லிஸ்னு எதிர்பார்க்கலாம், இந்த ஹையை தாண்டினா தான் மார்க்கெட் புல்லிஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன ஹை தான் 59,058 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 59,345 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,709 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 58,622 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் வந்து 58,473. தேர்ட் வந்து டேவோட லோ 58,393. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், இந்த ரேஞ்சு தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் இங்கே தொட்டால் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு. அதே சமயத்தில் அந்த டேவோட ஹை அந்த ஃபஸ்ட் ரெசன்ஸுக்கும் இந்த எல்லா ஜோனுக்கும் இடையில இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கான ஒரு கேப் ஃபில்லிங், அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் அப்சைடு தான். அதாவது இந்த எல்லா ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இறங்கினா இந்த எல்லோ ஜோன், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இறங்கினா இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அந்த எல்லோ ஜோன் நியரஸ்ட் ஓப்பன் ஆனால் இந்த நம்மளோட டே ரேஞ்சு தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சில், அதாவது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இடையில ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அப்சைடுக்கான வாய்ப்பு இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் வரைக்கும் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸை பொறுத்தவரை டே கேண்டில் செட்டப் பார்த்தோம்னா அது மார்க்கெட் வந்து வீக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த ஏரியா தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணிட்டாங்க மார்க்கெட் நேற்று. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ட கூட வர முடியல. அதே சமயம் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல பிரேக் ஆகி போனீங்கன்னா பிரேக் அவுட் ஏரியா, இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்சைட் போணுச்சு. இப்போ ரீடெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரேக் பண்ணதுக்கு ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டேவோட லோவை பிரேக் பண்ணால் அடுத்து ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைனா மார்க்கெட்டு கொஞ்சம் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலில் மேல் நோக்கி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்காங்க. அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா டேவோட ஹைக்கு கொஞ்சம் கீழே அது நிஃப்டி ஸ்டேட்டில் தான் இருக்குது. 79,451 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,035 அப்படிங்கிற செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 80,371. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 78,846 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 78,670 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் 78,458. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த எல்லா ஜோனில் சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுலேயுமே செகண்டுக்கு ஸ்ட்ராங்காக செட்டப்பில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த தேர்டை பிரேக் பண்ணால் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோனை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் எல்லா ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் இடையில ஃபுல் சைடு வேஸாக முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இறங்குன்னு பார்த்தோம்னா எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து ஃபால். ஓப்பன் வந்து கீழே கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது ஃபால் தான். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.